பெண்களே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவு ஒரு வேலை எடுத்துட்டீங்க அப்படின்னா மாமியார் வீட்டை பத்தி நீங்க எந்த 5 விஷயங்கள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ ப்ரீவியஸ்லிலாம் வந்துட்டு கல்யாணம் அப்படின்ற ஒரு நடந்தா போதும், அதுக்கப்புறமா பிடிச்சவங்க கூட ஒரு கல்யாணம் நடந்தா போதும், அதுக்கப்புறமா கல்யாணம்லாம் வேணவே வேணாம், இந்த மாதிரி ஒரு இது மாறிட்டே வந்துட்டு இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தா பெண்கள் முக்கியமா அவங்க பிறந்த வீட்டை விட்டுட்டு அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு போறாங்க. போற இடத்துல எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். மாமியார் வீடு அப்படின்றதே ரொம்ப புதுசா இருக்கு. சமைக்க தெரியுமா, கோலம் போட தெரியுமா, பாத்திரம் கழுவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தெரியுமா தெரியுமான்னு கேக்குறாங்களே, நமக்கு தேவையானதெல்லாம் அவங்க வந்து மதிக்கிறாங்களா இல்லையா, நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசை இருக்கக்கூடாதா, இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனா கல்யாணம்னா கண்டிப்பா நடக்கணும், ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கிறதுனால வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிட்டு நிறைய பெண்கள் மாமியார் வீட்டுல வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்ப நீங்க ஒரு இண்டிபெண்டன்டான விமனா இருக்கிற பட்சத்துல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலும் மாமியார் வீட்டை பத்தி என்னென்னலாம் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்பர் 1, குடும்பத்துல யாரு தலைமை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், யாரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது மேக்சிமம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். ஒருவேளை நீங்க ஓகே ஒரு லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டே போயிட்டீங்க அப்படின்னாலும் போனதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நீங்க அடுத்து என்ன மாதிரியான மூவ் எடுக்க முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சோ குடும்பத்துல யார் வந்து தலைமை பொறுப்பு, யாரு முடிவுகள் எடுக்கக்கூடிய பர்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற பட்சத்துல இன்னும் உங்க மாமியார் வீட்டுல வாழும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நம்பர் 2, மணப்பெண் கிட்ட இருந்து கணவன் குடும்பத்தார் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறது நல்லது. பிகாஸ் அவங்க வேற ஏதாவது பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுட்டு அது உங்களுக்கு பிடிக்கல, செய்ய வரல, உங்களுக்கு அது விருப்பம் இல்ல அப்படின்ற பட்சத்துல அந்த கல்யாணத்தை நீங்க ஆப்வியஸ்லி கேன்சல் பண்ணிடலாம். பட் ஒருவேளை நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்க, நீங்க பண்ண ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நம்பர் 3, உங்களுடைய பிரைவசி அவங்க மதிக்கிறாங்களா இல்ல எல்லாத்துலயுமே வந்து மூக்கு மூக்கு நுழைக்கிறாங்களா அப்படின்றத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்குன்னு ஒரு பிரைவசி ரொம்ப முக்கியம். உங்க கணவர் கூட உங்களுக்கு இருக்கிற உறவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த உறவை மதிக்கிறாங்களா, அதுக்கு இருக்கக்கூடிய பிரைவசியை மதிக்கிறாங்களா அப்படின்றதையும் நீங்க அப்சர்வ் பண்ணணும். நம்பர் 4, வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கொத்து சாவி எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றத எக்ஸாக்டா எந்த ஃபேமிலி மெம்பர் பண்றாங்க அப்படின்றதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ வீட்டு செலவுகளை யாரு பாத்துக்கிறாங்க அப்படின்றதுதான் அந்த ஒரு புரிதலும் இருக்கணும்னு சொல்றாங்க. நம்பர் 5, பர்சனல் ஃப்ரீடம் அப்படின்றது ஒண்ணு இருக்குதா அப்படின்றது. என்னதான் திருமணம் ஆகி நம்ம வந்து அந்த கணவர் வீட்டுக்கு சொந்தக்காரங்களா ஆனாலும் பர்சனலா நீங்க ஒரு தனிப்பட்ட மனிதர், உங்களுக்குன்னு சில ஃப்ரீடம்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு சில லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்க மதிக்கிறாங்களா அப்படின்றதையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 5 விஷயங்களை முக்கியமா மாமியார் வீட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா கூட ஷேர் பண்ணுங்க.